ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை கமுறுதுன்னா வேணுட்டுமே திவ்யா பண்ணுறாங்க பாருங்க அட்டங்காசம். அப்பா திவ்யா கூட இந்த ஆதரிஸ் அந்த பண்ணுறாங்க பாருங்க. எம்மா முடியலடா சாமிட்டமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை. சாண்ட்ரா வந்து சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சாண்ட்ரா முடியாது என்ன பண்ணுவீங்கன்ற அளவுக்கு கெத்தாக பேசுகிறாங்க. அது கெத்து கிடையாது, திமிருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரிங்களா, எனக்கு கேட்க முடியாது, எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் எங்கே பேசணும் அவங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் திவ்யா அந்த பக்கம் போகிறாங்க. அங்கே போய் நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க போய் தொடறாங்க. ஆதரியாக சம்திங் கத்திட்டாங்க. கத்தினவனே இந்த பக்கம் இருக்கவங்க நைட்டு வேறு எல்லாம் சீரியஸாக பேசிட்டு இவங்க கத்தினவனே டக்குன்னு ஒரு மாதிரி டென்ஷன் அவங்கள லூஸு அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் சொன்னது. 2 பேர். இவர் லைட்டாக தான் சொன்னார், லூஸு மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே தான் சத்தம் போட்டு சொன்னார். சொன்னவர் அப்படியே கணிப்பு நாடு போயிட்டார். ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க திவ்யாவும் ஆதரியும். அது எப்படி நீங்கள் சொல்லலாம் லூசுன்னு, அது எப்படி சொல்லலாம் லூசுன்னு, நான் எப்போ சொன்னேன் அப்படின்ற இவர். அப்புறமா ஆமாம் கொஞ்சம் சைலண்டாக சொன்னேன், அதை சொல்கிறாங்களோ ஏமா இவங்க பக்கத்தில் விஜய் இப்படி தாண்டா ஆரம்பிச்சது, அன்றைக்கி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லை விடுமா கொஞ்சம் என்ன தான் பேசலாம் பரவாயில்லம்மா அப்படின்றாங்க. அங்கே வந்து பார்வதி தடுக்கிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இல்லைம்மா நான் வெளியே போனாலும் பரவாயில்லம்மா. ஆமாம் உங்களை வெளியே அனுப்புறதே எங்களுக்கு வேலை ஆதரி. அவங்க கத்துறாங்க. அப்புறம் நடுவில் எஃப்ஜே வந்துட்டார். வந்து நான் தான் லூசுன்னு சொன்னேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்காங்க. அவங்கள எதுவுமே கேட்க மாட்டாங்க. கொடுமை என்னென்னா திவ்யாவுக்கு உண்மையிலே லூசு சொன்ன வார்த்தை ஹர்ட் ஆகிருந்ததுன்னா கேட்கணும்ல, அப்போ நீங்களும் சொன்னீங்களா அப்படின்ட்டு. எஃப்ஜே எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவரை பிடிச்சி கத்துறாங்க. இவர் என்னென்னமோ என்னம்மா இதெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாதுமான்னு விஜய் பாரு சொல்லும்போது சுபிக்ஷா நடுவில் வராங்க. ஏன் அவரை தடுக்கிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு உடந்து அந்த மாதிரி பேசுகிறேன். அப்புறமா அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போகிறாங்க யார் திவ்யா எல்லாம் கலாய்ச்சி முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த பக்கம் ஆதரியம் போகிறாங்க. இவர் போகிறார் எஃப்ஜே. அந்த லூசு சொன்னது நான் தான். உடனே திவ்யா என்ன திரும்ப சொல்கிறாங்க, இப்போ இவர்கிட்ட இவ்வளோ சண்டை போட்டாங்களா கமுருதுக்கிட்ட, இப்போ எனக்கு லூஸுன்றது ஒரு விஷயம் கிடையாதுரா, இது என்னோடய நேச்சர்ரா. நான் என்ன ஏதாவது இப்படின்னா நான் கற்றுவேன், இதுக்கு 4 பேருக்கு பயம் வரதான் செய்யும், நான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு என்னை எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்றாங்க. ஏமா உங்களுக்கு அந்த லூஸுன்ற வார்த்தை அங்கே கமுருதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்போ எஃப்ஜே சொல்லும்போது கண்டிப்பாக கஷ்டம் இருக்குது. ஏன்னா சத்தம் போட்டு வேறு சொன்னார். எஃப்ஜே கிட்ட ஒரு மாதிரியும் கமுருதுக்கிட்ட ஒரு மாதிரியும் பண்ணுறீங்களே, இது நியாயமா? உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் இப்படி தான் காமிப்பீங்க. இது மாதிரி ட்ரிகர் பண்ணி தான் அன்றைக்கி கமுருதனை வந்துட்டு அன்றைக்கி திட்டு வாங்க வச்சு நல்லா விஜய் சேதுபதி அந்த ஒரு எபிசோடு ஃபுல்லாக இதவே வச்சு ஓட்டினார். இப்போ அடுத்த பிளானாக அப்படி நம்ம இருந்துச்சு. இவங்க கத்துறது காலையிலே நம்ம அமித்தே சொல்லியிருப்பார், எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியாமல் கத்துறாங்கன்னு. ஒரு சின்ன அப்படி கிச்சனில் நடக்கல அப்படின்றாங்க. பக்கத்தில் இருக்கலாம் பதறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துருப்பா அந்தளவுக்கு பதறாங்க. என்னையாது ஐயோ பக்கத்துலேருந்து வேலை செய்துக்க பயமாக இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. கத்திட்டு அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சிரிக்கிறாங்க. பிக் பாஸ் திவுன்றாங்க. ஐயோ அப்போ நம்ம இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஆனால் சரி ஓகே, இது அவங்களுடைய ஒரு வே ஆஃப் இதுவாக கூட இருக்கலாம், கேரக்டராக கூட இருக்கலாம். பட் அவர் எதுக்குன்னு வந்து இதில் வம்பிழுக்கணும்? அப்படி இழுத்திங்கன்னா அவர் தானே சொன்னார் எஃப்ஜே, அவரு இது பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த வாரத்தில் பிரச்சனை இல்லை எஃப்ஜேன்றாங்க. அப்போ இதே கமருதீன் சொல்ல தானே கமரு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களா அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படி சொல்லிட்டு போங்க. என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்ல. அதேமாதிரி வினோதும் சொல்லிட்டார், வேணாம் ஏற்கனவே மாதிரி பிரச்சனை ஆச்சு, பேசாமல் விஜய் பார்வை கூட்டு வெளியே போய் பேசு, இங்கே இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை மாட்டோன்ட்டார். இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.